வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு சிறந்த பொருளாதார மேதை. அமெரிக்கானுடைய ஜனாதிபதி அமெரிக்கா பொருளாதாரத்திலே நெருக்கடியில் இருந்தபோது ஒபாமாவுக்கு வெள்ளை மாளிகையில் ஆலோசனை கூறியவர். உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற அமெரிக்கானுடைய வல்லரசு இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கை கூப்பிட்டு தான் தன்னுடைய பொருளாதாரத்தை தளமாடி கொண்டிருக்கிற அமெரிக்காவுக்கு ஒபாமா ஆலோசனை கேட்டார். அந்த ஆலோசனையின் அடிப்படையில் தான் உலக நாட்டினுடைய வல்லரசு நாட்டினுடைய தலைவர் ஒபாமா வெள்ளை மாளிகையில் அந்த மாமனிதனுக்கு வாயில்படி கதவை திறந்து விட்டு வெளியில் வரை வந்து மரியாதை செய்தார். இந்தியாவிலே நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் உலக வங்கியினுடைய துணைத் தலைவராக இருந்தபொழுது டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்கள்தான் சந்திரசேகர் பிரதமராக இருக்கிற காலத்தில் பொருளாதார ஆலோசகராக வந்து சந்திரசேகருக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருந்தார். அதன் பிறகு 91 நரசிம்மராவ் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னார். அதன் பிறகு நம்முடைய நிதி அமைச்சராக காங்கிரஸில் ஏற்படுத்தப்பட்டார். மத்திய அசாமில் இருந்து ராஜஸ்தானிலிருந்து 35 ஆண்டுகள் அவர் ராஜ்யசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஒரு பெரிய அறிவாளி. இந்தியாவுடைய பொருளாதாரத்தையே மாற்றி அமைத்தவர். இந்தியாவை உலக நாடுகள் திரும்பி பார்க்க செய்தவர். இந்தியாவில் இன்று பெரிய வேலைவாய்ப்புகளெல்லாம் அதிகரித்து இருப்பதற்கு காரணமே மன்மோகன் சிங் தான். நேர்மையானவர், எளிமையானவர், ஒழுக்கமானவர், வெளிப்படைத்தன்மை உள்ளவர். அவரை பல பேர் பலவிதமாக கேலி செய்தார்கள். சிரிக்காத பிரதமர், பேசாத பிரதமர் எல்லாம். அவர் இந்த நாட்டுக்கு ஆக்கப்பூர்வமான பணிகளை 10 ஆண்டு காலம் இந்த நாட்டுக்கு செய்திருக்கிறார். அதனால்தான் உலக நாடுகள், இந்திய நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள், இன்று இருக்கக்கூடிய பிரதமர் காங்கிரஸ் கட்சிக்கு வலுவாக இருந்தவர் 10 ஆண்டு காலம். சோனியா காந்தி மன்மோகன் சிங்கை சரியாக பயன்படுத்தவில்லை. ஒழுங்காக பயன்படுத்தி இருந்தால் இன்று காங்கிரஸ் மிக பெரும் வலிமையாக இருந்திருக்கும். பெருந்தலைவர் காமராஜ் இந்தியாவிலே 2 பிரதமர்களை உருவாக்கி அதில் ஒரு பிரதமர் இந்திரா காந்தி. அவர் காமராஜனுடைய பெயரை, அவருடைய பேச்சை கேட்டிருந்தால் அவருடைய குடும்பம் அழிந்திருக்காது. காங்கிரஸ் கட்சி அழிவதற்கு இந்திரா காந்தி தான் காரணம். காமராஜரை தமிழ்நாட்டிலே செல்வாக்கு இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக திமுகவுடனும் அதிமுகவுடனும் மாறி மாறி கூட்டணி வைத்து தமிழ்நாட்டில் காமராஜருடைய செல்வாக்கை இல்லாமல் செய்தவர் இந்திரா காந்தி.
அதே போன்று மன்மோகன் சிங்கை அழகாக பயன்படுத்தியிருந்தால் இப்பொழுது காங்கிரஸ் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கும். அந்த பொருளாதார மேதையை சோனியா காந்தி சரியாக பயன்படுத்தவில்லை. அவர் தான் பிரதமராக வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார் சோனியா காந்தி. அதை டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்கள்தான் சட்டத்தை எடுத்து சொல்லி அப்துல் கலாமுக்கிட்ட, முன்னாள் ஜனாதிபதி அவர்களிடம் அவர் பிரதமராக வருவதை தடுத்தவர் சுப்பிரமணிய சாமி. அதனால்தான் மன்மோகன் சிங்குக்கு வாய்ப்பு கொடுத்து இன்று அந்த பொருளாதார மேதையினால்தான் இந்தியா உலகத்திலேயே திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்திருக்கிறது. அந்த மேதைக்கு இந்திய நாடு என்றென்றும் நன்றி கடனாக இருக்க வேண்டும். இந்தியா முழுவதும் இருக்கிற ஆட்சியாளர்கள் அனைவரும் அவருடைய நேர்மை, உண்மை, எளிமை, வெளிப்படைத்தன்மை கொள்கையை இந்தியாவில் உள்ள ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் அதை பின்பற்றினாலே போதும். மன்மோகன் சிங்குக்கு பெரிய நன்றி செலுத்துவதால் நாம் இருப்போம். இளைஞர்கள் அனைவரும் மன்மோகன் சிங்கை பின்பற்ற வேண்டும். அந்த பொருளாதார மேதையை நாம் என்றென்றும் பாதுகாப்பது என்பது அவர் வழி நடக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.